எக்ஸ்ரேல ஆத்தரைட்டிஸ்னு சொல்லிட்டாங்களா, டாக்டரும் பர்மனன்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாரா? ஆனால் சில நேரத்தில் அது ரியல் ஆத்தரைட்டிஸ் இல்லை. மசில் இம்பேலன்ஸ்னால ஜாயிண்ட் அப்நார்மலாக பொசிஷன் ஆயிருக்கலாம். ஜாயிண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ரேல நேரோயிங்காக தெரிஞ்சால் அது ஆல்வேஸ் ஆத்தரைட்டிஸ்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் மசில் இம்பேலன்ஸ்னால ஜாயிண்ட் ராங்காக மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ளெக்ஸர் டைட் ஆகிடும், க்ளூட்டியஸ் வீக் ஆகிடும், அதனால் பெல்விஸ் ஃபார்வர்டாக டில்ட் ஆகிடும். இப்படி டில்ட் ஆனால் லம்பார் ஸ்பைனில் இருக்கிற ஃபேஸர் ஜாயிண்ட் அன்ஈவனாக ப்ரெஷர் ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். உண்மையான ஆத்தரைட்டிஸ் இருந்தால் எக்ஸ்ரேல போன் ஸ்பர், ஆஸ்டியோஃபைட்ஸ், சப்கான்ட்ரல் ஸ்க்ளரோசிஸ் மாதிரி சைன்ஸ் இருக்கும். ஆனால் மசில் இம்பேலன்ஸ் கேஸில் மசில்ஸை கரெக்ட் பண்ணால் ஜாயிண்ட் பெயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதை பிஃபோர் ஆஃப்டர் இமேஜிங்கில் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம். D9 தெரப்பியில் ஒரு முக்கியமான ப்ரோட்டோகால் என்னென்னா, பிஃபோர் ஆஃப்டர் எக்ஸ்ரே டாக்குமெண்டேஷன் இதை எல்லாருக்குமே பண்ணுறோம். மசில் பேலன்ஸ் ரீஸ்டோர் பண்ணால் ஜாயிண்ட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிடும், மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் நல்லாவே வந்துடும், பெயின் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஆத்தரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயோமெக்கானிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். D9 தெரப்பி மூலிமா இந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி பல பேருக்கு இதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆத்தரைட்டிஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். D9 தெரப்பியில் ஆத்தரைட்டிஸாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபுல் டாக்குமெண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் செக்லிஸ்ட்டை அனுப்புகிறோம்.